பேரன் என்று அண்ணா உருவாக்கிய அறிவு இயக்கத்தை ஒரு குடும்பத்துக்குள் அடைக்க நினைத்த ஸ்டாலினுடைய குடும்ப அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வேட்டு வைக்க முடிவெடுத்தார்கள். அதை குளத்தூர் தொகுதியிலேயே சாதித்து காட்டிய குளத்தூர் மக்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்கோம். அதுதான் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலேயே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப பேசி வந்த சில்லறை பயல் சீமான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று பேசி பேசி ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 100 கோடி என்று வசூல் பண்ணி இந்த தேர்தலில் 1000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார். எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்திருக்கிறார். 8% பெற்று ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கிற அந்தஸ்தில் இருந்த கட்சி இன்றைக்கு 4% வாக்குகள் வாங்கியிருக்கிறது. அடுத்த தேர்தலில் சீமான் கட்சி உயிரோடு இருக்காது. திராவிட கட்சியிலும் எதிர்கட்சியா மாத்தி இருக்காரு யாரு? அதிமுக திமுக ரெண்டுமே எதிர்கட்சிக்கு நிலைமை கொண்டு போய். ஆமா, எதிர்கட்சிகள் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிறது ஜனநாயகத்தில் 2 அம்சம் தம்பி. எதிர்கட்சியை நான் மதிக்கிறேன், ஏன்னா அவங்க தான் பேரலல் கவர்மெண்ட், அதை நான் மதிக்கிறேன். ஆனால் யார் எதிர்கட்சி தலைவராக வர்றேன்னு தெரியல. சட்டமன்றத்தை ஆரோக்கியமாக அது ஒரு விவாதங்களின் அரங்கமாக நடத்துவதற்கு எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்கிறவர் ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற கண்ணியமான ஜனநாயகத்தை விரும்புகிறவர்களே எதிர்பார்ப்பு. பல்வேறு இடங்களில் மினிஸ்டர்ஸ் கூட நிலைமை வந்து இன்னும் ஒரு 5 நாள் இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் 50 தொகுதி அதிகம் ஜெயிச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணியிருப்போம். எங்கள்கிட்ட வசதி இல்லை, எங்கள் வேட்பாளர்கள் வசதி இல்லை. எங்களுக்கு முதல் தேர்தல், அதனால் ஏற்பட்ட கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் நடுக்கம்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களைப் போல அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற தொலைநோக்கு பார்வையுள்ள வாக்காளர்கள் இந்திய அரசியல் எங்கேயும் கிடையாது. கூட்டணி வச்சுதான் 77 வந்து வெற்றி பெற்றாரு. கூட்டணியே இல்லாம வெற்றி பெற்றாரு. ஆமா, 44.92% வாக்கு. இது வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் பெற்றிருக்கிற உச்சக்கட்ட வெற்றி. இது வரலாற்றில் என்றைக்கும் பேசப்படும். சினிமா முகத்தில் வாங்கப்பட்ட வாக்குன்ற மாதிரி ஒரு எதிர்கட்சி தரப்புல கூட தொடர் குற்றச்சாட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் சினிமாவில் நடிச்சவன் இல்லையா? ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சவன் இல்லையா? உதயநிதி சினிமாவில் நடித்தவன் இல்லையா? அன்பில் பொய்யாமொழி சினிமாவில் நடித்தோம் இல்லையா? இவனு திரைத்துறையில் போய் கால் வைத்து எடுபடாததுனால தான் இவனு வெளியே வந்தான். எங்கள் தலைவர் அரசியலிலும் சுடர் விட்டார், திரையுலகத்திலும் சுடர் விட்டார். மாமன்னன் படம் எதுக்கு எடுத்த நீ? யாரு சினிமா நடிச்சா ஐயவும் பார்ப்பான், நீ தான் பார்க்க.